இந்த நாளின் செய்தி, the 4 kinds of people in the church. சபையில் இருக்கிற 4 வித்தியாசமான கூட்டத்தார். நல்லா கவனிக்கணும். சபையில் இருக்கிற 4 வித்தியாசமான கூட்டத்தார். People who are coming on Sunday morning, they are spectators. People who come for the prayer, they are partakers. People who come for Sunday morning, they come to watch the cricket. People who come for the prayer, they come to play the cricket. இது ஈஸி, இது கஷ்டம். சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை வருகிறவர்கள் எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. பார்வையாளர்கள் வருவார்கள், போவார்கள். நோவாவின் பேழ் இந்த காகத்தை போல வருகிறதும் போகிறதும். கல்லறைக்காக வருவார்கள், கல்யாணத்துக்காக வருவான், அதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது. அடுத்து ஜெபத்துக்கு வருவங்கெல்லாம் பங்குதாரர்கள். சொல்லுங்க, பங்குதாரர். they come to play the cricket, which is easy, which is hard, playing or watching. சின்ன கேள்வி கேட்குறேன், ஜெபத்துக்கு வரவங்களாம் கை தூக்கல. இந்த சபையில் ஜெபத்துக்கு வரவங்க நில்லுங்களேன், நில்லுங்கன்னு சொன்னேன். இந்த சபையில் ஜெபத்துக்கு வருவள் நீங்க ஊழியக்காரங்க, வேற வழியே இல்லை, வந்து தான் தேடணும். ஜெபத்துக்கு வர்றவங்கெல்லாம் அந்த வீடியோ அப்படி கொஞ்சம் திருப்பினா நல்லா இருக்கும். நீங்க 100 வருஷம் நல்லா இருப்பீங்க, தலைமுறையை ஆஸ்வதிக்கப்படுவீங்க. சொல்லுங்க, எல்லாம் முக்கியம், முக்கியங்களில் ஜெபம் முக்கியம். இவங்கெல்லாம் அம்பானி, இவங்கெல்லாம் புரியவே இல்லை. இவங்கெல்லாம் அதானி, மைக் கொடுத்தா வருவாங்க, இல்லாட்டி வரமாட்டாங்க. புரியவே மாட்டேந்தில்ல. எங்கள் பாஸ்டர் வருவார், பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவார். பாருங்க, ஐ எம் கோயிங் டு சர்ச் 55 years. டைட் ஆகிட்டாங்க அந்த அம்மா. நான் முடிக்கவே இல்லை பிரசங்கத்தை. 55 ஆண்டுகளிலே 1-2 ஆராதனை தவிர நான் ஆராதனை விட்டதே கிடையாது. ஒன்று என் உடன் பிறந்த சகோதரியின் திருமணம், இந்து திருமணம். இன்னொன்று ஆகஸ்ட் 24 அப்போலோ மருத்துவமனையில் ஐ வாஸ் இன் சர்ஜரி. அது 2-3 ஞாயிற்றுக்கிழமை தவிர 55 ஆண்டுகளிலே நான் ஆலயத்தை விட்டதே இல்லை. எல்லாம் முக்கியம், முக்கியங்களிலே ஆண்டவருடைய வார்த்தை. சபை முக்கியம். சொல்லுங்க, எல்லாம் முக்கியம், சபை முக்கியம். உங்களுக்கு தெரியுங்களா, சண்டேல டிராவல் பண்ணீங்கன்னா வெளிநாடுகள் எல்லாம் ஆஃப் ஆஃப் த ப்ரைஸ் தான், ஃப்ளைட்டில் கூட. புரிய மாட்டேங்குதுல. ஆனால் அதை விட இதான் எனக்கு ரொம்ப விசேஷம். சொல்லுங்க, விசேஷம் சொல்லுங்க. சபைக்கு வர்றதே ஒரு விசேஷம்தான், சபைக்கு வந்தாலே விசேஷம்தான். 87ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், சபையே ஒரு விசேஷம், சபைக்குள் வந்தாலே விசேஷம். சீக்கிரம் படிக்கணும். 87:2 87:2 சங்கீதம். சொல்லுங்க, சபைக்குள்ள வந்துட்டாலே, சத்தமா சொல்லுங்க, சபைக்குள்ள வந்துட்டாலே விசேஷம் தான். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வைங்களேன். சொல்லுங்க, சபைக்குள்ள வந்துட்டாலே, திறந்துட்டேன் நிக்க மாட்டேன். சொல்லுங்க, சபைக்குள்ள வந்துட்டாலே நீங்க விசேஷமான ஆள். கரங்களை உயர்த்தி, எதினால் நீர் என்னோடு. உனக்கு முடிங்க, சபைக்குள்ள வரலன்னா இவரை எவனா பிரதர் கூப்பிடுவானா? அந்த குண்டு ஆளு, அந்த கருப்பு ஆளு, அந்த குண்டம்மா, அந்த ஒல்லியம்மா, அந்த ஆந்த கண்ணு. சொல்ல, சபைக்குள்ள வந்தனால தான் எனக்கு இந்த மேன்மை. எங்களெல்லாம் யார் பாஸ்டர் கூப்பிடுறாங்க, எங்களை பார்த்தா பாஸ்டர் மாதிரியே தெரியுது. புரியுதா உங்களுக்கு? எங்கள் வீட்டுக்காரம்மா வந்து கல்யாணம் 42 வருஷம் ஆயிடுச்சு. என் சபையில் அந்த அம்மா மாதிரி 2 மடங்கு வயசானவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா இந்த அம்மா அம்மான்னு சொல்லுது. சொல்லுங்க, சபைக்குள்ள வந்துட்டாலே என் ஸ்டேட்டஸே மாறிடும். பணம் தராத அந்தஸ்தை, படிப்பு தராத அந்தஸ்தை, உலகம் தராத அந்தஸ்தை சபை தரும். ஆமென். இன் இங்கிலீஷ், யூ ஆர் a precious person. தமிழ்ல சொல்லுங்க, விசேஷமானவர். பாபு விசேஷமானவர். பிரியாணி போடுவதால் அல்ல, சபைக்குள் இருப்பதால். சூட் போட்டு நல்ல விசேஷமானவர் அல்ல. புரியுதா உங்களுக்கு? என்னைக்கு என் சபையில் கால் எடுத்து வச்சனோ அன்னைக்கு ஐ பிகேம் precious. நீ என் பார்வையில் கனம் பெற்றாய்.
எல்லாம் சொல்லுங்க, இதை தூக்கலைன்னா எனக்கு மகிமையே இல்லை. இதை தூக்கினாலும் எனக்கு மகிமை. நான் அடிக்கடி சொல்லுவேன், if you carry the Bible will carry you. வேதத்தை நீ சுமந்தால் வேதம் உன்னை சுமக்கும், உன் பிள்ளைகளை சுமக்கும், உன் பேரப்பிள்ளைகளை சுமக்கும், உன் தலைமுறையை சுமக்கும். ஜாக்சன் என்கிறவர் வேதத்தை சுமந்தார். முந்தின தலைமுறையை ஆண்டு ஆசீர்வதித்தார். இவரை ஆசீர்வதித்தார். இவருடைய பிந்தின தலைமுறையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். தமிழ் புரியுது? God will bless your ancestor. God bless you and God will bless your heritage. சொல்லுங்க, இதை தூக்கும் போது எனக்கு ஆசீர்வாதம், எங்க அம்மா அப்பாவுக்கு ஆசீர்வாதம், என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், என் பேர பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். அவர் குடும்பத்தில் நீங்க ஆசீர்வாதம் இருக்கிறாங்கன்னா பிகாஸ் இஸ் த மேன் who carry the Bible. பைபிள் கொண்டு வந்தவங்களாம் கரங்களை வைத்து காட்டுங்க. நோ மொபைல் ஃபோன், ஒன்லி பைபிள். வேதத்துக்கு இணை வேதம் தான், மொபைல் அல்ல. நீ ஃபேஸ்புக் பார்க்குறியா, யூடியூப் பார்க்குறியா, யாருக்கு தெரியும்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சபைக்குள்ள வந்துட்டாலே, அந்த வசனம் படிக்கிறீங்களா? சபைக்குள்ள வந்துட்டாலே சத்தமா படிங்க. Psalm 87:2. சபைக்குள்ள வந்துட்டாலே சொல்லுங்க, சபைக்கு வந்துட்டாலே அவருக்கு பிரியம். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. வீட்டில் தூங்குனீங்கன்னா உங்களுக்கு பிரியம். ஹலோ, வீட்டில் தூங்கினா எனக்கு பிரியம், சபைக்கு வந்து அவருக்கு பிரியம். ஆங்கிலத்தில் சொல்ற ஒரு கம்பேரிசன், யாக்கோபின் வாசஸ்தலத்தை விட இஸ் a rich man. ஆனால் வாசஸ்தலங்கள் கவனிக்க, வாசஸ்தலத்துக்கு போகிறதுக்கு பணம் வேணும், ஆனால் வாசலுக்கு வரதுக்கு பணமே தேவையில்லை. புரியவே இல்லை. வாசஸ்தலத்துக்கு போவதற்கு என்ன வேணும்? என்னங்க, கொடைக்கானல், ஊட்டி, சிம்லா, டார்ஜிலிங், அதில் என்ன வேணும்? ஆனால் இந்த வாசலுக்கு வரத்துக்கு என்ன இல்லை? ஆமென் சொல்லுங்க. தேவன் அதில் பிரியமா இல்லை, இதில் பிரியமா இருக்கிறார். சொல்லுங்க, சபைக்கு வருவதே ஒரு மகிமை தான். சபைக்கு வந்தாலே எல்லாமே மாறிடும். ஒரு காரியம் சொல்றேன், செய்வீங்களா? ஒரு காரியம் சொல்றேன், செய்றீங்களான்னு கேட்டேன். வீட்டில் போய் உங்கள் பழைய படத்தை பாருங்க, பத்திரகாளி மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, தேவதூதன் மாதிரி இருக்கும். எதுவும் ஆமேன்னு சொல்றீங்க? திருட்டு மூஞ்சி மாதிரி இருக்கும் முன்னால் பார்த்தா. இப்போ பாருங்க, ராஜகலையாக இருக்குது. ஃபேரல் லவ்லி போட்டதுனால இல்லை, சபைக்கு வந்ததுனால் சொல்கிறான். ஃபேரல் லவ்லி போட்டால் வெள்ளையாயிடுவீங்கன்னு. ஆப்பிரிக்கார போர்டு எவ்வளோ போட்டிருக்கான், வெள்ளையாகவே மாறலவன். இதெல்லாம் விளம்பர யுக்தி. The world promises the best, but it gives the worst. உலகம் மேன்மையான ஒன்றை சொல்லும், கீழ்த்தரமான ஒன்றை கொடுக்கும். ஆனால் தேவன் எதை சொல்லுகிறாரோ அப்படியே செய்வார். இந்த சிகரெட்டில் போடுறான், இழுக்க இழுக்க இன்பம் இறுதி வரை. சூப்பரா இல்லை? இழுக்க இழுக்க இன்பம் இறுதி வரை. இயேசுவும் ஈதான், இழுப்பது ஈதான். புரியவே மாட்டேங்குதுல்ல? இழுக்க இழுக்க இன்பம் இறுதி வரை. ரூம் போட்டு யோசித்துருக்கிறான். ஆனால் அதை பிடிச்ச ராத்திரம் லுக்கு லுக்குன்னு இரும்புறான். படித்தது என்ன? இழுக்க. இழுத்தவங்களாம் கை தச்சுக்கலாம், இழுத்தவங்களாம் இழுத்தவங்களாம் ஒரு காலத்தில். அதான் சொன்னேன், இப்போ சொன்னேன், அந்த காலம் தான் சொன்னேன். இப்போ கூட இழுக்கலாம், என்ன வருதோ சொல்லுங்க. இழுக்க இழுக்க இன்பம் இறுதி வரை. அது அல்ல இது. சொல்லுங்க, இதுதான் இன்பம். சொல்லுங்க, என்ன இன்பம்? பேரின்பம். இன்பம், பேரின்பம், நித்திய பேரின்பம். சொல்லுங்க, இன்பம், பேரின்பம், நித்திய பேரின்பம். அது ரம்பம், இது இன்பம். புரியல? that will kill you, this will make you. சரி, செய்திக்கு போறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். சற்று புரிந்து கொள்வது கடினம், ஆனால் ஜோம் அண்ணே ஆண்டவர் இதை பேசும்படி சொன்னார். நம்பர் 2, the book of Kings chapter 2 verse 2. ரைட், என்னோட கூட எல்லாம் டிராவல் பண்ணுங்க. நம்பர் 1. ஒரு நிமிஷம். எலியாவை தமிழில் போடுறீங்களா? ஓகே, அப்படி கூட இருக்கட்டும். தமிழில் போடுங்களேன். தமிழில் போட வராதா? தமிழ் பைபிள் இருக்குதா? ரைட், சொல்லுங்க. எலியா, சத்தமா சொல்லுங்க. பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற போது, ரைட், கூட ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னாரு, நான் கூட வரேன். என்னங்க, 4 முறை சொல்றாரு, டேரி, இரு,
இரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துடைய 2வது வார்த்தை, இங்கே இரு. சொல்லுங்க எல்லாரும். சொன்னேன், ஐ வில் ஃபாலோ. நான் எரிகோவுக்கு போறேன், ஐ வில் கம். யோர்தானுக்கு போறேன், ஐ வில் கம். புரியுதா நான் சொல்றது? நல்லா கவனிங்க. பாஸ்டர் அமெரிக்காவுக்கு போனால் 10 பேர் போவீங்க, ஆஸ்பத்திரிக்கு போனால் தனியாக தான் போனோம். அவர் என்னடி பார்க்குறீங்க? அமெரிக்காவுக்கு கூட்டு போகிறேன்னா 10 பேர் கை தூக்குவீங்க. நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் கூட வாடானா போவீங்களா? காலம்தான் சொல்லும். பெத்தேலுக்கு போகிறேன் வரேன், எரியோவுக்கு போகிறேன். இட் இஸ் சபிக்கப்பட்ட ஒரு பட்டணம். அங்கே வாழ்வு இல்லை, வசதி இல்லை, ஒன்றுமில்லை. ஐ வில் ஃபாலோ. 2வது யோர்தான், அது புரண்டு வருகிறது, தெரியாது. புரியுதா? அதை என்னை அடித்து கொண்டு போயிடும். அந்த ஆள் தப்பிச்சுப்பான், என்னை விட்டு போயிடுவான். ஐ டோன்ட் லைக் டு ஃபாலோ ஜோர்டன். ஐ டோன்ட் லைக் டு ஃபாலோ ஜெரிகோ. எரிகோவுக்கும் யோர்தானுக்கும் போக எனக்கு மனதில்லை. எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? ஆண்டு சொல்கிறாரு, இன்னைக்கு யோர்தானுக்கு போவீங்களா? என்னங்க, எப்போ வெள்ளம் வரும் தெரியாது, எப்போ புயல் வரும் தெரியாது. எரிகோ, நோபடி லைக்ஸ் தட். சபிக்கப்பட்ட ஒரு பட்டணம். அவர் அந்த வார்த்தை சொல்றாரு, நீ இரு. என்னங்க, அவர் சொல்றாரு, நான் வருவேன். இப்போல்லாம் எப்படி தெரியுமா? இருன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அவன் இருந்துருவான். இன்னொன்று சொல்ல போறேன், இவர் பரலோகம் போக போறார். எலியா பரலோகம் போற ஆள் பின்னால போவீங்களா, பூமியில் வசிக்கிற ஆள் பின்னோட போவீங்களா? ஒரு பேர் தெரியல எனக்கு, மோடி கோட் மறந்துடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. அதாவது பெத்தேலுக்கு போவார். பெத்தேல் என்பது அப்பத்தின் வீடு, 3 வேளை சோறு கிடைக்கும். எரிகோவுக்கு போவாரா? யோர்தானுக்கு போவாரா? எங்க வீடே ஒரு யோர்தான், இதுல வேற யோர்தானுக்கு போகணுமான்னு கேட்கிறாரு அவரு. நோபடி லைக்ஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஜோர்டன். அது மனிதர்களை வாங்கி விடும். எரிகோ சபிக்கப்பட்ட பட்டணம். நோ ஹாப்பினஸ், நோ ஹெல்த், நத்திங் இஸ் தேர். அந்த இடமே ஆரோக்கியம் இல்லாத இடம். சொல்லுங்க, நோ ஹாப்பி. சொல்லுங்க, நோ ஹெல்த், நோ ஹாப்பினஸ், நோ ஹைஸ். அங்கே எதுவுமே இல்லை, எல்லாமே பூஜ்யம் தான். ஆனால் இவர் சொல்றாரு, ஐ வில் ஃபாலோ. எல்லாம் கரங்களை உயர்த்தி, காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். சாரோனின் ரோஜா இவர், 14 சிறந்த வல்லவர். சத்தமா, சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். அன்பு நேசர் என்பேன், ஆற்றும் துணைவன் என்பேன். அன்பு தோழன் என்பேன், ஆற்றும் துணைவன் என்பேன். இன்ப நேசரை நான் கண்டேன். எல்லாம் கை தட்டி, இன்ப நேசரை நான் கண்டேன். காடானாலும் மேடானாலும் உண்மையா கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன். காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன். ஒரு நிமிஷம், கை தட்டுறது ஈஸி, வாயை திறந்து பாடுறது கஷ்டம். என்ன சொல்றீங்க? என்னால முடியாத விட நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றீங்க. புரியவே மாட்டேங்குதுல்ல? சொல்லுங்க, ஆண்டவர் கிருபை தருவார். ஹலோ, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. ஐயா, கொடுத்தா நீங்க அத்தான், கொடுக்கலாம் செத்தான். கொடுத்தீங்கன்னா மம்மி, கொடுக்கலாம் நீங்க டம்மி. கொடுத்தீங்கன்னா நீங்க தாய், கொடுக்கலாம் நீங்க பேய். மாயான உலகம், மாயான உறவு, உறவுகள் மாயை, உள்ளம் மாயை, உலகம் மாயை, எல்லாமே மாயை. அவர் ஒருத்தர் தான் நிரந்தரமானவர். புரியல ஐயா? உலகம் மாயை, உறவுகள் மாயை, மனைவி மாயை, அத்தான் மாயை, டார்லிங் மாயை, எல்லாமே மாயை. அவர் தான் ரியலு, மற்றெல்லாம் ரீலு. புரியவே இல்லை. புரியுதா? எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகள்.
ஃபோன் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 4 முறை ஃபோன் பண்ண விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம். டேடி டேடினாலே புரிஞ்சு போச்சு. என்னது? காசே தான் கடவுளடா, அந்த கடவுளுக்கே தெரியுமாடா. எலிசா சொல்றாரு, ஐ வில் ஃபாலோ. சொல்லுங்க எல்லாரும், ஐ வில் ஃபாலோ. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நம்பர் 1 தமிழ் போடுறீங்களா? கம்பேனியன். சொல்லுங்க கம்பேனியன். எந்த இடத்திலும் கம்பேனியன். எஸ் இல்லை, ஓகே. சொல்லுங்க சொல்லுங்க, எங்க போனாலும் அவரோடு கூட போவேன். சத்தமா சொல்லுங்க. லைஃப் ஆஸ் சேலஞ்சஸ். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், நல்லதொரு போராட்டம். ஒன்று சொல்லட்டுமா? எவ்ரி டே we are facing new challenges. என்ன பிரதர்? அப்படிதான் கேட்கிறேன். இம்மானுவேல், எவ்ரி டே we are new challenges. கவனிங்க, சேலஞ்ச் அதிகமாக என்னுடைய உறவு அதிகமாக என்னுடைய உறவு அதிகமாகலன்னா அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ண முடியாது. நேற்றைய கிருபை இன்றைக்கு பயன்படாது, இன்றைய கிருபை நாளைக்கு பயன்படாது. புரியவே இல்லை. நேற்றைய கிருபை இன்னைக்கு பயன்படாது. நேற்றைய பிரச்சனைக்கு நேற்றைய கிருபை போதும். அதை விட ஒரு புதிய பிரச்சனை, அப்படியானால் மோர் பிரேயர், மோர் கிரேஸ், மோர் அனாயிண்டிங். சொல்லுங்க அதிகமான கிருபை. ஒன்று சொல்றேன், கவனிக்கிறீங்களா? ஒரு காலத்தில் தேவை அதிகமாக இருந்தது, ஜபம் அதிகமாக இருந்தது. இன்னைக்கு தேவை குறைவாகி விட்டது, ஜபங்களும் குறைவாகி விட்டது. எஸ் ஆர் நோ? தேவைகள் அதிகம், ஜபங்கள் அதிகம். புரியவே இல்லை. தேவைகள் அதிகம், ஜபங்கள் அதிகம். இன்னைக்கு ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டோம். தேவைகள் குறைவு, ஜபங்களும் குறைவு. நீங்க ஆண்டோட பேசுறீங்களா? பரவாயில்ல. பாருங்க, ஒருத்தங்க இன்னொருத்தங்க பிரசங்கம் பண்ணியும் பேர் வாங்கலாம், பிரசங்கத்தை குறை கண்டுபிடித்தும் பேர் வாங்கலாம். நான் இவ்வளவு நேரம் பேசுனேன், யாராவது கை தூக்குறீங்களா? அவர் அதை கண்டுபிடிச்சாரு பாருங்க. என் பிரசங்கத்தை இவ்வளவு நாளும் கேட்கல. அப்படியா? அவரை விட உங்க ஐயா படிச்சவர். என்னன்னு? ஓ ரைட், தேங்க்யூ. சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க எல்லாரும். அந்த வார்த்தை போடுங்க தம்பி, அந்த வார்த்தை போடுங்க. அமல்ராஜ் போட்டு சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, தேவன் எங்கே நடத்துகிறாரோ எல்லாம் வாய் தருது. பேசவே மாட்டீங்க. சொல்லுங்க, தேவன் என்னை எங்கே நடத்துகிறாரோ கண்ண மூடி போவேன். பிகாஸ் நம்ப தகுந்தவர், நம்பிக்கைக்குரியவர், என்னை சரியான பாதை நடத்துகிறவர். ஸோ என்னை நேர்வழியா நடத்துகிற அவர் மட்டும்தான். என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ண தெரியுமா? அந்த 1 ராஜாக்கள் 19 படிங்க. 1 ராஜாக்கள் 19. அவன் நேரா அவர் ஃபாலோ பண்ணுறதுனால 1 ராஜாக்கள் 19:20 சீக்கிரமா. 1 ராஜாக்கள் 19:20. எல்லாம் சீக்கிரம் படிங்க தம்பி. வசனம் போடுறீங்களா? First Kings chapter 19 verse 20. ஹலோ, அவன் எதை விட்டுட்டு சத்தமா சொல்லுங்க. புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? ஏன் தெரியுமா? அதான் அடைக்கலம், அதான் ஆதாரம், அதான் வாழ்வுக்கு அவனுக்கு சாப்பாடு. இதனுக்கு ஆதாரமா இருக்கிறதோ அதை விட்டு விட்டு ஆண்டவருக்கு பின்னால போவேன். ஆடுகளை அவன் அடித்தான், 7 ஆடுகளை கூட சுட்டரித்தான். தமிழ் புரியுது? ஆண்டவர் பின்னால போவேன். அதுவும் தேவை, இதுவும் தேவை, அவர் மட்டும்தான் தேவை. தமிழ் புரியுது? உலகமும் தேவை, அதுவும் தேவை, இதுவும் தேவை, ஆண்டவரும் தேவை. உண்மை சொல்லுமா? I don't want to hide myself. என்ன மறைக்க விரும்பல. நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், ஆனா எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் கண்டினியூ பண்ணிட்டேன். தமிழ் புரியவே இல்லை. ஊழியத்துக்கு வந்துட்டேன், ஆனா எம்ப்ளாய்மெண்ட் கார்டு ரெனியூ பண்ணிட்டேன். என்ன அர்த்தம்? இது கைவிட்டு அது கைவிட்டுடும். ஹலோ, ஆண்டவர் கைவிட்டா உலகத்தை யாருமே காப்பாற்ற முடியாது.
ஒரு ஆமென்னு சொல்ல மாட்டீங்க. சத்தமா சொல்லுங்க. ஆண்டு கைவிட்டார்னா 53 ஆண்டுகள் ஆனது. என் சாட்சி சொல்றேன். I got the good job in railways. நல்ல வேலை ஆண்டு கொடுத்தார். பில் செக்ஷன் சம்பளமே தேவையில்லை. ஐயாவுக்கு நினைக்கிறேன். பில்டிங்ல பில் செக்ஷன் சாட்டர்டே ஆச்சுன்னா எனக்கு முன்னாடி 20 பேர் நிற்பான். எதுக்கு? பில் வாங்கறதுக்கு. எல்லாம் கமிஷன் அடிப்படையில் நிற்பாங்க. ரெண்டு தடவை வாங்கிட்டேன். 2 தடவை வாங்கிட்டேன். அவன் என்ன சொல்லி கொடுத்தான்? நான் சொன்ன வானான்னு சொன்னேன். அவன் சொன்னா வர்கீஸ் கோத் இருந்தார், அவர் வாங்கினாரு, நீ ராதாகிருஷ்ணன் வாங்கலாமே. புரியல. என் பழைய பேர் வந்தான். 2 முறை வாங்கிட்டேன். ஜோ பண்ணா அவர் வரல, கவர் தான் வருது. புரியல. ஜெபம் பண்ண இது வருது, அவன் கொடுத்தப்பட கவர் வருது. பிரசங்கம் பண்ண தான் வருது, அவர் போயிட்டா கவர் வருது. 2 வாரம் வாங்கினேன், எல்லாமே நிம்மதி போயிடுச்சு. ரொம்ப டார்ச்சர். அவள் ரொம்ப டார்ச்சர் பண்ண. அவள் என்ன சொல்லி பயமுறுத்துறாங்க தெரியுமா? என்ன, நீ அரசாங்கத்தை ஏமாத்துற, அப்பாயின்மெண்ட் ஆஸ் a Hindu, ஆனா நீ பெயில் படிக்கிற. அவன் 24 மணி நேரமும் குமுதம் கல்கண்டு படிக்கிறான். புரியுதா உங்களுக்கு? ஒரு நாள் பூஜை பண்ணாங்க, அவனை கொடுத்தான், அதை வாங்கி டிராயர்ல போட்டேன். அடுத்த நான் கேட்டான், என்ன கேட்டேன், ஒரு பெரிய ஆபீசர், என்னன்னு கேட்டான், மறந்துட்டேன்னு. 2ஆவது வாரம் திரும்பி பார்த்தா, இன்னைக்கு மறந்துட்டேன்னு கேட்டான். என்னது, ஏதோ ஒரு மாரியார் பண்றீங்க. அவன் பூஜை பண்ணவும் நான் பாத்ரூம் போயிருக்கேன், கண்டுபிடிச்சிட்டான். சொன்னான், நான் லெட்டர் எழுதி போட்டா வேலை போயிடும். என்னங்க, அவ்வளவுதான், லைஃப் காலின்னா. ரொம்ப நாள் பார்த்தேன், நிம்மதியே இல்லை. எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு விட வேண்டும். ஜெபித்து கிடைத்த வேலை ஜெபிக்கவே புரியவே இல்லை. ஜெபித்து கிடைத்த வேலை, சொல்லுங்க பிரதர். ஒரு நாள் எழுதி கொடுத்தேன், பார்த்தார் அந்த ஆளு. நீ என்னன்னு கேட்டாரு. சார், நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு. நீ லூசாடா அப்படின்னு. என்ன செய்ய போறேன்னு கேட்டாரு. நான் ஊழியம் செய்ய போறேன். ஊழியனா என்னன்னா ஊரா மத பிரச்சாரம் பண்ணுவாங்க, அது மாதிரி என்ன. ஆமாயா அப்படின்னு. முட்டாள் அப்படின்னு. என்ன சொல்றேன், நல்ல சொல்றேன் கெட்ட சொல்றேன்னு தெரியல. அவன் எல்லோரும் அலையும். எதுக்கு? நீ இருக்கிற வேலைய ஒண்ணு சொன்னாரு, நீ 6 மாசம் பொறுத்து இந்த நீ நல்ல பையன் என் டேபிள் இருக்கும், 6 மாசம் பொறுத்து நீ வருவேன்னு. 51 வருஷம் ஆச்சு, திரும்பியே போல. ஒரு சம்பவம், இந்த ஐயா எங்க வீட்டுக்கு வந்தார். இந்த ஐயா, உங்க ஐயா வந்தார். அவருடைய இனோவா உட்கார்ந்து, அதாவது விஜய் ஆப்ரேட்டர் சென்னையில பாரிஸ் பக்கத்துல, நான் மேலே அந்த இந்த அதிகாரி பழைய லேம்பராட்டால கீழே வண்டி எண்கள் ஐயா, நான் மேல இருக்கிற வண்டியில புது வண்டி சென்னைக்கு, நான் மேல உட்கார்ந்து இருக்கிறாரு. ஐயா வணக்கம், நிலவிரான்னு கேட்கிறாரு. காலங்கள் மாறும், காட்சியும் மாறும், கர்த்தர் மாறாதவர். அதே வண்டி ஆண்டு எனக்கு சுகமாக்கிட்டாங்க. புரிய மாட்டேங்குது. நான் அப்புறம் வாங்கிட்டேன். என்ன சொல்றாங்க, ஒரு பாஸ்டர் ஒரு வண்டி இல்லையா? அது அப்படி இருக்கும். ஐயா பாப்பா, பாஸ்டர் பார்வைக்காக பயன்படுத்துவான்னு கேட்பாரு. பார்வைக்காக என்னைக்கு வேணும் அதே மாதிரி புரியவே மாட்டேங்குது. ஏதோ ஒண்ணு சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவர் பின்பற்றுகிறவன் ஒரு நாடு கீழே போக மாட்டான். மேலே 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 கைதட்டி சொல்லுங்க. ஆண்டவர் நம்பி யாரை கீழே போக இருக்கிறீங்களா? ஆண்டவரை பின்பற்றி have you ever gone down? சொல்லுங்க. up 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 up. thumbs up இல்ல, ஜீசஸ் up. இயேசுநாதரை நம்பி கீழே போனவங்க யாருமே இல்லைங்க. எந்த குடும்பத்துல என் வீட்டுல என்ன கேலி பண்ணாங்களோ, பரியாசம் பண்ணாங்களோ, எனக்கு சின்ன தங்கச்சி எஸ்எல்சி படிக்கிற பிறகு எனக்கு 1ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு தங்கச்சி. புரியவே இல்லை. என்னங்க, அதெல்லாம் கணக்கு சரியா போடுறாரு பைபிளை தவிர. அது கேக்குது அந்த பொண்ணு, நீ யாராவது லவ் பண்றியான்னு கேக்குது என்னை பார்த்து. புரியல இல்ல, 17 வயசுல யாருக்கு லவ் பண்ற நம்மள இந்த மூஞ்ச பார்த்து. அக்கௌண்ட் இருக்காரு அப்படியா? கணக்கு அவர்த்த மட்டும் போடுவோம், எல்லாருக்கும் முன்கிட்டே போடுவார். சொல்லாம சொல்றாரு பார்த்தீங்களா? பார்க்க வேண்டிய நேரம் இதுதான். ரொம்ப நாள் யோசிச்சு கூட்டிட்டாரு. சொல்லுங்க, சொல்ல போறேன். சொல்லுங்க எல்லாரும்.
நான் சொல்ல வர சொல்லுங்க. அதாவது 10 ஆண்டுகள் இவனை பின்பற்றினான் சரித்திரத்துல. He served him until he died. சின்ன கேள்வி கேட்கிறேன். இப்ப நான் கண்ணை மூட போறேன். ஹலோ, நான் கண்ணை மூட பரலம் போக போறேன். என் பின்னால வருவீங்களா, என் பிள்ளை பின்னால வருவீங்களா? பின்னால கட்சியில எல்லாம் தெரியுதா? யார் பின்னால போவீங்க? கிழமை மேல போவீங்களா, வாலி மேல போவீங்களா? அநியாயமா இருக்குது. அவர் பரலம் போக போறாரு, நீங்க உயிரோடு இருப்பீங்களா? அவர் வயசு வயசு போறாரு, நீங்க வாலி வாலி. அவர் எதிர்க்கிறார். Nobody will follow. அவர் அவனை சொல்லிட்டு எடுத்து போறாரு. கவனிங்க, yes a church. 50 பேர் இருக்காங்க அவர் கூட. 50 பேர் முக்கியமா, அவர் முக்கியமா? தமிழ் எப்படி இருக்கு? 50 பேர் இருக்காங்க. படிக்கட்டுமா? 50 பேர் இருக்காங்க. படிக்கிற கேளுங்க. 7ஆம் வசனம். verse 7. பிரதர் பேர் பார்க்க மாட்டீங்களா? அவர் எங்க கை கட்டிக்கிறீங்க? சொல்லுங்க. 50 பேர் சத்தமா சொல்லுங்க. ஹலோ, பெரும்பான்மை பின்பற்றுவீங்களா, தனி மனிதனை பின்பற்றுவீங்களா? மெஜாரிட்டியா மைனாரிட்டியா? எலியா மைனாரிட்டி, 50 பேர் மெஜாரிட்டி. மிஸ்டர் பாபு, நீங்க யாரை பின்பற்றுவீங்க? ஒரு சிங்கிள் மேனா, ஒரு கூட்டத்தையா? 1000 ஒருவர் போல வரும். இல்ல ஏதோ சொல்லணும்னு சொல்றீங்களா? இல்ல I will follow 50. ஒரு உண்மையான மாமன் சொன்னா ஓகே. ஏன் முன்னாடி உட்கார்ந்து சொல்றீங்களா? Is it right? அது உண்மையா? ஐயா, இவர் கண்ணை மூட நேரம். கண்ணை மூடுறவன் பின்னால போவனா, கண்ணை திறந்திருக்கிற பின்னால போவனா? இவர் போயிட்டாருன்னா 50 பேர் வச்சு சர்ச்சு நடத்தலாம். என் பிராக்கெட் நிரம்பும். இவர் பின்னால போன இன்னும் நிரம்பும். நான் சொல்லுவேன், மிஸ்டர் இமானுவேல், நான் பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர், 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். காணிங்க மனசு மாத்து பார்த்தீங்களா? என்னங்க நான் சொல்றேன் பிரதர், நான் சொல்றேன் பிரதர், நம்ம 2 பேரும் சர்ச்சு நடத்தலாம். முதல் வாரம் காணிக்க எனக்கு, 2ஆம் வாரம் காணிக்க உங்களுக்கு. 6 மாசம் நான் பாஸ்டர், 6 மாசம் நீங்க பாஸ்டர். ஊர் கதை புரியவே இல்லை. சரி, முதல் வாரம் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். ஐயா, மனசு போகுமோ போவாதா? சிந்திக்க மாட்டாரா? என்னங்க 6 மாசம் 6 மாசம் கலகம் பண்றது வந்து இது நடக்கிறது. சொல்லுவது எல்லாருக்கும் சுலபமாகும், சொன்னபடி நடப்பவர்கள் மிக சொற்பம். ரொம்ப கஷ்டம். ஆனா எலிசா சொன்னா I will follow. நீ இரு, இல்ல நான் பின்னாடி வருவேன். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, பின்னால வருவேன். நான் சொல்ல வாசுவாங்க. கடைசி வரை அவன் எலிசாவோடு இருந்தான். ஒரு சின்ன கேள்வி, அன்றைக்கு அந்த எலிசாவை பின்பற்றாமல், எலியாவை பின்பற்றாமல் போவானா இருப்பான். ஆனால் அவன் ஒரு ஏழை தொழிலாளியா இருந்திருப்பான், ஒரு தீர்க்கதரிசியா இருந்திருக்க மாட்டான். சொல்லுங்க, because I follow still I alive. சொல்லுங்க, பின்பற்றினாலே சொல்லட்டுமா? லஞ்சம் வாங்கி பேசினவர் இருக்கும், அவரால் இருக்கிறவங்களுக்கு மதிப்பு. நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். 53 வருஷங்கள்ல உடல் மண்ணுக்கு உயிர் பாஸ்டர்னு சொன்னான், உயிரை வாங்கிட்டு தான் போனான். உடல் மண்ணுக்கு உயிரை பாஸ்டர் சொன்னான், என் உயிரை வாங்கிட்டு போயிட்டான். அவனால தான் எனக்கு தலைப்பு 5 பைபாஸ் பண்ணிக்கிறேன். புரியல? I'm not a smoker, I'm not an alcoholic, I'm not a non-vegetarian. என்னை நான் மாத்திர பெரும் ஐயா 12 மணிக்கு பிரியாணி எடுத்துட்டாரு. என்ன சொல்றாரு? நீ சொல்ற நாளைக்கு பாருன்றாரு. இப்ப கூப்பிட்டு சொல்லிக்கிறாரு நேரத்தில். நல்ல வேலை பாபு, இதை காப்பாற்றீங்க, தேங்க்யூ. நல்ல வேலை நான் படித்துக் கொண்டேன். அதுல ரொம்ப கூட சாப்பிட முடியாது. அடிக்கடி சொல்லுவாரு, நீ செத்த நாளைக்கு பால் சாப்பிட. அவனுக்கு எனக்கு தூங்கி விட்டான், அகப்பட்டவன் நான் அல்லவா? என்ன சொல்லுங்க? I will follow.
எந்த எரிகோவுக்கு போவேன், யோர்தானுக்கு போவேன், wherever the Lord leads me. சொல்லுங்க, நான் என்ன சொல்லட்டுமா? மாற்று வழிகள் எனக்கு தெரியும், மாற்று வழிகள் பயன்படாது. Say with me, I know the way, but it will not help me. பாருங்க, இப்போ சொல்லுவாரு கேட்டேன், என்ன சொல்லுவாரு? ரவிக்குமார் பாஸ்டர் இப்படி போலாம் பாஸ்டர், அப்புறம் பாபு சொல்லுவார் இப்படி போலான்னு சொல்லுவார். இமானுவேல் வெரி வெரி எக்ஸ்பர்ட் மேன், மல்டி டேலண்டட். பேசி சொல்லுவாரு, நான் யார் கிட்ட கேட்பேன்? அப்படியா? நீங்க 3 பேர் சொல்லி குழப்பிட்டீங்களே. நீங்க 3 பேரும் அழுத்துறீங்க போட்டு.